அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னார் கஜினி முகமது. கஜினி முகமது வந்து சோமநாதபுரம் சொல்லிட்டு குஜராத்தில் இருக்க ஒரு நகரம். அந்த கோயிலில் வந்து ஈஸ்வரன் கோயில், அதில் பெரும் செல்வம் இருக்குது. நிறைய அதாவது வைரம், தங்கம், நிறைய செல்வங்கள் இருக்குது. அந்த செல்வங்களை வந்து கொள்ளையடிக்கணுன்றது கஜினி முகமதோட முயற்சி. ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. 16 முறை, ஒரு முறை 2 முறை 16 முறை முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒவ்வொரு முயற்சி தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு முறையும் அவருடைய கொள்ளையடிக்கிற முயற்சி வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு, எப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், ஆனால் தோத்துறோமே, எப்படி எங்கே விடுறோம்னு சொல்லிட்டு 16 முறை அவர் அந்த கொள்ளையடிக்கிற முயற்சியில் எங்கெங்க தவறு பண்ணுறோம், அந்த தவறை அப்படியே ஒவ்வொன்றா திருத்திக்கிட்டே வரோம். 16 முறையும் செய்த தவறை திருத்திக்கிட்டு 17வது முறை சரியான நேரம் பார்த்து சரியான இடத்துல தாக்குதல் பண்ணி அந்த கோயிலுக்கு செல்வங்களை கொள்ளையடிச்சு போகலாம். அது அவருடைய விடாமுயற்சி தான். இரண்டாவது ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னால், சாலமன் சொல்லிட்டு இங்கிலீஷ் எம்பையரோட கிங். அவரை வந்து அவர் கூட இருந்த சில ஆட்களை, அதாவது வீரர்களே வந்து எதிரிகளாக இருந்து துரோகிகளாக மாறிடுறாங்க. எதிரிகளோடு சேர்ந்து துரோகிகளாக மாறிடுறது. அவர் ஒரு ஹைட் அவுட்டில் போய் மறைஞ்சிக்கிறார். யார்? சாலமன். அவர் வந்து நம்ம இப்படி தோத்துட்டுமே, நம்ம வந்து இதாக சொல்லிட்டு ஒரு முறை போய் பதுங்கி உட்காரார் ஒவ்வொரு முறையும். அதில் ஒரு சிலந்தி வந்து அந்த இடத்துல அவர் இருக்கிற அந்த குகையில் வந்து கூடு கட்டிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை கூடு கட்டும்போது அந்த சிலந்தி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து அதாவது போது கூடு கட்டுறது, கொஞ்சம் தூரம் கூடு கட்டுறது, அப்படியே விழுந்துருது. தொடர்ந்து இதே அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து கட்டிட்டு கடைசியில் அதை கட்டிட்டு இருக்கு, கூடை கட்டிட்டு இருக்கு. ஸோ அதில் அவர் லேர்ன் பண்ணிக்கிறாரு. இந்த சிலந்தியே தன்னுடைய கூடுக்காக தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டு கட்டியிருக்கு. நாம ஏன் இந்த வீரர்களை மட்டும் நம்பி இல்லாமல் நம்ம நாட்டு மக்களையும் சேர்த்து சரியாக நம்ம பாதம் வந்து போனோம்னா ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு சரியாக பிளான் பண்ணி திரும்ப அந்த கிங்டமை திரும்ப கைப்பற்றுகிறாரு. ஸோ அவரோட அந்த முயற்சி வந்து எங்கிருந்து கற்றுக்கிட்டாரோ அந்த சிலந்தி வளையம், இந்த சிலந்திகிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் விடாமுயற்சி. ஸோ இது என்னோட இன்னொரு விஷயம், இம்பாசிபிள், the word itself says I am possible. முடியாதுங்கிற வார்த்தையிலே முடியுங்கிற வார்த்தை வந்தது. இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.